ஒரு பெண்ணுக்காக 10 வருஷம் யுத்தமா? ஒரு குதிரை எப்படி ஒரு நகரத்தை அழித்தது? ஒரு பொன்னான ஆப்பிள் உலகத்தை நடுங்க வைக்கும் என்றால் நம்புவீர்களா? ஒரு பெண்ணின் அழகு ஒரு முழு நகரத்தை எரியச் செய்யும் என்றால் யாரும் நம்ப மாட்டார்கள். ஆனால் இதுதான் ட்ரோஜன் வார். இன்றைய துருக்கி பகுதியில் இருந்த ஒரு வளமான, பாதுகாப்பான, உயரமான மதில்களால் சூழப்பட்ட நகரம்தான் ட்ரோய். அந்த நகரத்தை எவராலும் வெல்ல முடியாது என்று அனைவரும் நம்பினார்கள். காரணம், அந்த மதில்களை கட்டியது மனிதர்கள் இல்லை, கடவுள்களே என்று சொல்லப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு நகரம் எப்படி ஒரே இரவில் அழிந்தது என்பதுதான் இந்த கதை. ஒரு தேவ திருமணத்தில் அழைக்கப்படாத ஒரே தேவதை இருந்தாள். அவள் பெயர் எரிஸ். அழைக்காத கோபத்தில் அவள் ஒரு பொன்னான ஆப்பிளை அங்கே வீசினாள். அந்த ஆப்பிளில் ஒரு வரி மட்டும் எழுதப்பட்டிருந்தது, அழகானவளுக்காக. அந்த ஒரு வரி 3 தேவதைகளுக்கு இடையே பெரிய சண்டையை ஏற்படுத்தியது. ஒருவர் அதிகாரத்தின் தேவதை, ஒருவர் ஞானத்தின் தேவதை, ஒருவர் காதலின் தேவதை. யார் இவதை? யார் அழகானவள் என்று தீர்ப்பு சொல்ல ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்தார்கள். அவன்தான் டிராசன் நகரத்தின் இளவரசன் பாரிஸ். ஒவ்வொரு தேவதையும் பாரிஸுக்கு லஞ்சம் கொடுத்தார்கள். ஒருவர் உலக ஆட்சியை வாக்குறுதி கொடுத்தாள், ஒருவர் போர் வெற்றியை கொடுத்தாள். ஆனால் காதலின் தேவதை சொன்ன ஒரு வார்த்தை பாரிஸின் மனதை மாற்றியது. உலகத்திலேயே அழகான பெண் உனக்கு சொந்தமாகும் என்று அவள் சொன்னாள். அந்த பெண் ஏற்கனவே திருமணமானவள். அவள்தான் ஸ்பார்த்தாவின் ராணி ஹெலன். பாரிஸ் அவளை காதலின் பெயரில் த்ராய்னி நகரத்திற்கு கூட்டி வந்தான். அந்த ஒரு முடிவுதான் 10 ஆண்டு யுத்தத்தின் விதையை விதைத்தது. ஹெலனின் கணவன் இதை அவமானமாக எடுத்துக்கொண்டான். அவன் தனியாக போர் செய்யவில்லை, கிரேக்க அரசர்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்தான். ஆயிரக்கணக்கான கப்பல்கள் கடலை கடந்து த்ரோஜன் நகரத்தை முற்றுகையிட்டன. யுத்தம் ஆரம்பமானது. நாட்கள் மாதங்களாக மாறின, மாதங்கள் ஆண்டுகளாக மாறின. ஆனால் த்ரோய் நகரம் விழவில்லை, அதன் மதில்கள் அசையவே இல்லை. இந்த யுத்தத்தில் கிரேக்கர்களின் மிகப்பெரிய வீரன் ஒருவன் இருந்தான். அவன் பெயர் அகிலீஸ். அவன் அசாதாரண வீரன். அவனை கொல்ல முடியாது என்று அனைவரும் நினைத்தார்கள். ஆனால் அவனுக்கும் ஒரு சிறிய பலவீனம் இருந்தது, அவன் குதிகால். ட்ரோயன் வீரர்களின் மிகப்பெரிய நம்பிக்கை ஒருவன். அவன் பெயர் ஹெக்டர். இந்த 2 பேருக்கும் நடுவில் நடந்த மோதல்தான் யுத்தத்தின் திருப்புமுனை. ஹெக்டரின் மரணம் ட்ராசன் நகரத்தின் நம்பிக்கையை உடைத்தது. ஆனால் அதற்கு பிறகும் நகரம் வீழவில்லை. 10 ஆண்டுகள், 10 ஆண்டுகள் தோல்வி. கிரேக்கர்கள் சோர்ந்து போனார்கள். ஆயுதங்களால் வெல்ல முடியாத ஒரு நகரத்தை புத்தியால் வெல்ல வேண்டும் என்று ஒருவர் நினைத்தான். அவன்தான் ஒடிசியஸ். அவன் சொன்ன யோசனை எளிதாக இருந்தது, ஆனால் அதுவே மிக ஆபத்தானது. ஒரு பெரிய மரக்குதிரை, அதை த்ரோஜன் நகர வாசலில் விட்டுவிட்டு தோற்றது போல நாடகம் ஆடுவது. த்ரோஜன் மக்கள் அந்த குதிரையை வெற்றி காணிக்கை என்று நினைத்தார்கள். சிலர் சந்தேகப்பட்டார்கள். ஆனால் அகங்காரம் அவர்களின் கண்களை மூடியது. எங்களை யார் வெல்ல முடியும் என்ற எண்ணம் அவர்களை அந்த குதிரையை நகரத்துக்குள் கொண்டு செல்ல வைத்தது. இரவு வந்தது. அமைதி. அந்த அமைதிக்குள் தான் மரணம் ஒளிந்திருந்தது. நள்ளிரவில் அந்த குதிரை திறந்தது. உள்ளிருந்து கிரேக்க வீரர்கள் வெளியே வந்தார்கள். நகர கதவுகளை திறந்தார்கள். வெளியே மறைந்திருந்த படை உள்ளே நுழைந்தது. தீ, இரத்தம், அழிவு. த்ரோய் நகரம் ஒரே இரவில் எரிந்து சாம்பலானது. உயர்ந்த மதில்கள் பயனில்லாமல் போனது. ஒரு நாகரிகம் வரலாறாக மாறியது. ட்ரோஜன் வார் நமக்கு ஒரு விஷயம் சொல்லுகிறது. அழகு, ஆசை, அகங்காரம், இந்த 3ம் சேர்ந்தால் எந்த பேரரசும் நிலைக்காது. ஆயுதங்களால் தோற்காத நகரம் ஏமாற்றத்தால் வீழ்ந்தது. ஒரு குதிரை, ஒரு பெண், ஒரு பொய். இதுதான் ட்ராயின் முடிவு. ட்ரோஜன் வார் என்பது முழுக்க முழுக்க வரலாற்று உண்மை அல்ல, அதே நேரத்தில் வெறும் கற்பனையும் அல்ல. இது பண்டைய கிரேக்க புராணங்களில் சொல்லப்படும் ஒரு புகழ்பெற்ற யுத்த கதை. ஹோமர் எழுதிய இலியட் போன்ற நூல்களில் கடவுள்கள், தேவதைகள் மற்றும் அசாதாரண வீரர்கள் கலந்து கொள்ளும் வகையில் இந்த யுத்தம் விவரிக்கப்படுகிறது. ஆனால் இன்றைய துருக்கி பகுதியில் ட்ராய் என அழைக்கப்படும் ஒரு பழமையான நகரம் இருந்திருக்கலாம் என்பதற்கான தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ளன. அதனால் ட்ரோஜன் வார் என்பது உண்மையில் நடந்திருக்கக்கூடிய ஒரு மனிதர்களுக்கிடையிலான மோதலை அடிப்படையாக கொண்டு காலப்போக்கில் புராணங்களாலும் கற்பனைகளாலும் அலங்கரிக்கப்பட்ட ஒரு கதை என்று பல வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள்.
இந்த வீடியோவில் சொல்லப்படுவது அந்த புராண கதையின் விளக்கமே ஆகும். இது வரலாற்று கல்வி மற்றும் கதை சொல்லல் நோக்கத்திற்காக மட்டுமே வழங்கப்படுகிறது.